ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தான் வந்து மார்க்கெட்டுக்கு வரேன். நான் இப்போ தான் சிஸ்டம் எல்லாம் ஓப்பன் பண்ணுறேன். சரி அப்படியே நம்ம வந்து ரெக்கார்டும் பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டேன். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுது. வாங்க பார்ப்போம். நம்ம ஓப்பன் பண்ணிட்டேன். முதல்ல என்னோட கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக நம்ம கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்சைட் மாதிரி காமிக்குது. டெட்டாஸ் பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸிங் பைன்னு இருக்கு. ஓவரால் ட்ரெண்ட் பாருங்க நமக்கு ஸ்கேல்பிங்ல தான் இருக்கு. சரிங்களா? ஓவரால் ட்ரெண்ட் வந்து நமக்கு ஸ்கேல்பிங் அப்படின்ட்டு வாங்க நம்ம 3 மினிட்ஸில் போவோம். 70 138 வந்து நமக்கு பையிங் கொடுத்துருக்கு. ஓகே, ஸ்டில் வந்து நமக்கு பையிங் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது. எஃப்என்ஓ ஸ்டாக்ஸும் நிஃப்டியும் வந்து ரேஞ்ச் வரைக்கும் பை, பட் இங்கே இண்டெக்ஸும் பையில் தான் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி வந்து செல்லில் இருக்குது. சரிங்களா? ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து செல்லு. ஹீட் மேப் ஒரு வாட்டி ஜஸ்ட் பார்ப்போம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் இது வந்து ரொம்ப ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐன் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கல. ஓவராலாக ஆட்டோ செக்டாரும் ஐடி செக்டாரும் வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கூகுள் ஷீட் காமிக்குது. பட் இப்போ வந்து இது ஒரு ஸ்கேல்பிங் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கேல்பிங் தான் பண்ணணும். சரிங்க, சார்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, சார்ட் ஓப்பன் டன். சார்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. சார்ட்டை பார்த்த மட்டில் கொஞ்சமாக அப்படியே டவுன் சைடு போகிற மாதிரி தெரியுதா சார்ட்டில்? இதை உடச்சிச்சின்னா டவுன் சைடு. ஓகே, இது வந்து இதில் சார்ட் நமக்கு சார்ட்டுங்க இருக்குது. ஓகே, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தது மாதிரி தெரியுதா? சரி, நமக்கு இப்போது எல்லாமே ஃபோக்கஸ் பை இருக்கிறனால நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். லாகின் பண்ணிவிடுவோம். கேட்கும். கேட்டபடி நம்ம இப்போ ஸ்கேல்பிங்னா கூட அப்சைடு தான் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணணும். சரிங்களா? ஒரு இது கூட ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா கோட்டக்கில் வந்து சார்ட் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சார்ட்டு. மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும். ப்ராக்கெட் ஆர்டர் இதெல்லாமே நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். பட் சார்ட் மட்டும் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரகிளை கொடுக்கும். எஃப்என்ஓ போயிடுவோம் க்ரோவில். இப்போ நம்ம எந்த ஸ்ட்ரைக் எடுக்கலான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம 24,000 கால் ஆப்ஷன். 24,000 கால் ஆப்ஷன். 24,100 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இங்கே நிஃப்டி ஸ்பாட். ஓகே, நிஃப்டி ஸ்பாட். இப்போ நம்ம எங்கே போனால் பை எடுக்கலாம், எங்கே போனால் செல் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதை உடச்சா செல்லு. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஸ்கேல்பிங் போத் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரெண்டு சைடுமே நமக்கு ஒரு இதுக்கு மேலே பை. ஓகேவா? இல்லைன்னா இதுக்கு மேலே பை எடுப்போம் 146க்கு மேலே. சரிங்களா? ஓகே, இங்கே நம்ம இதுக்கு மேலே பை எடுக்கணும் அப்படின்னா இங்கே தான் பை. 164க்கு மேலே தான் பை. ஓகேங்களா? இப்போது நான் வந்து 146க்கு மேலே பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீஃப்ரெஷ். ரீஃப்ரெஷ் ஆகுது. இதை டெலீட் பண்ணிவிடுவோம். இங்கேயும் டெலீட் பண்ணிவிடுவோம்.
இங்கே நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். நிஃப்டி 24,000 கால் ஆப்ஷன். 100 புட் ஆப்ஷன். ஓகேயா? ஓகே, இந்த இடத்த உடச்சிருக்கு. ஓகே, லோட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஓகே, லோட் ஆகிடுச்சு. நம்ம இதை பை பண்ண போகிறோம். இப்போ 44ல் பை பண்ணோம். இன்ட்ராடே தான் நம்ம பை. ஏன்னா அது வந்து 45 பிரேக் அவுட் ஆனப்போ நம்ம பை எடுத்துருக்கோம்னா நமக்கு 5 இப்போவே நம்மளோட ஸ்கேல்பிங்க்கு 7 பாயிண்ட் கிடச்சிருக்கும். நம்ம வெப்சைட் வந்து லோட் ஆகிறதுக்குள்ளாடி அது மேலேயே போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இன்னி பை எடுக்கலாமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஏன்னா 10 பாயிண்ட் மேலே போயிருக்கு. இன்னி கீழே வந்தாச்சுன்னா, கீழே வர்றது மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து மார்க்கெட் வந்து கீழே போயிடும். இப்போ நான் அடுத்த லெவலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது 121 வந்திருக்கு. 3 மினிட்ஸில் பார்ப்போம். 24 போயிருக்கு. ஃபோக்கஸ் பை. ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே, நமக்கு 15 பாயிண்ட் கிடச்சிச்சு. பாருங்கள், நம்ம இந்த இடத்துல நான் பை பண்ணணும்னு சொன்னேன். இந்த இடத்துக்கு மேலே பை. இப்போ எங்கே போயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல தான் பை 145க்கு மேலே. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து வெறும் ஒரு 14 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். டார்கெட் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் கூட வைப்போமா? எங்கே வைக்கணும்? நமக்கு இந்த கால் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, வெயிட் பண்ணுவோம். அடுத்து ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் போய் எடுக்கக்கூடாது. இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிடுச்சுன்னா இதுதான் ஸ்கேல்பிங். இங்கேயே எடுத்து இந்த இடத்துல செல் பண்ணுறது. சரிங்களா? இந்த இடம் வரைக்கும் போகலாம், இல்லைனா இங்கே வரைக்கும் கூட போகும் இது. ஆனால் ஏன்னா இங்கே நிஃப்டியை பாருங்கள், டேயோட ஹையை பிரேக் ஆகிருக்கு. பட் இங்கே வந்து இன்னுமே ப்ரீமியம் டேயோட ஹையை பிரேக் ஆகலை. தென் அந்த டைம் டிகேல கொஞ்சம் டிகே ஆகிருக்கு. இப்போ என்னோட டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு 1:5. ஓகேங்களா? பட் நமக்கு இந்த இது வந்து மிஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இது வந்து ரீஃப்ரெஷ் கேட்டுச்சு. கொடுக்கறதுக்குள்ளாடி நமக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. ஏன் வந்து நம்ம அப் ட்ரெண்டுக்கு வந்து இந்த இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் ஸ்கேல்பிங். பட் இங்கே ரேஞ்ச் பிரேக் அவுட் சிக்னல் பையில் இருக்குது. பை அண்ட் செல் சிக்னல் வந்து ஃபோக்கஸ் பையில் இருக்குது. இந்த ஒரு சிக்னல் மட்டும்தான் சைடு வேல இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம ஸ்கேல்பிங் இன்னும் எடுத்துகிட்டு போகிறோம். மற்றபடி நமக்கு ஓவரால் எல்லாமே வந்து செல்லிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து செல் சைடுக்கு போயிடலாம். இப்போ வந்து நான் செல் இதுக்கு மேலே பை அப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் கண்டிப்பாக அது பாசிபிள் இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் இருக்குது. நமக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் நம்ம லேடரில் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் தாண்டி வந்து கால் எடுக்கிறேன். இப்போ வந்து இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு வந்து இது பண்ணுறேன். அப்போ வந்து ரெக்கார்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா?